வணக்கம். நான் உங்கள் வரும் ஸ்ரீ வர்ணன். வெல்கம் டு மை சேனல் சனாதனம் சிம்பிளிஃபைடு. இந்த வாரம் நாம் பார்க்க போற கோவில் என்னவென்னா நகரத்தார் கோவில் 9 முதல் கோவில் பார்க்க போகின்றோம். நகரத்தார் கோவில்களை பற்றி நாம் பார்க்க போகின்றோம் ஒரு வீடியோக்களில். இதில் நாம் பார்க்க போகின்ற கோவில் என்னவென்றால், அதாவது முதலாவதாக இருப்பது இளையாட்டங்குடி கைலாசநாதர் கோயில். தொடர்ந்து நாம் பார்க்க போகிறது 6வதாக இருக்கக்கூடிய கோயிலை பற்றி இன்று நாம் பார்க்க போகின்றோம் இந்த சீரீஸ்ல. சரியா? தொடரில் 6வதாக இருக்கக்கூடிய திருக்கோயில் வைரவன்பட்டி கோயில் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த கோவில் நகர வைரவன்பட்டி கோயில் என்று அழைக்கப்படுகின்றது. இது 6வதாக இருக்கக்கூடிய கோயில். நகரத்தார் கோயில்கள் மொத்தம் 9 கோயில்களாகும். இதில் 6வது கோயில் வைரவன்பட்டி கோயில். இந்த கோவில் எங்கு உள்ளது என்றால், திருப்பத்தூரிலிருந்து பிள்ளையார்பட்டி செல்லும் சாலையில் வழியில் உள்ள ஊர் நகர வைரவன்பட்டி என்ற பெயர். இந்த கோவில் தான் வைரவன்பட்டி என்று அழைக்கப்படுகின்றது. இந்த கோவிலுக்கு வடுகநாதபுரம் என்ற பெயரும் உள்ளது. வடுகநாதபுரம் என்ற பெயரும் உள்ளது. இந்த கோயிலுக்கு முக்கியத்துவம் வைரவருக்கு கொடுக்கப்படுகின்றது. வைரவர் என்பவர் பைரவர் என்று அழைக்கப்படுவர், வைரவர் என்று அழைக்கப்படுகின்றார். அதாவது இந்த போன வாரம் நாம் என்ன பார்த்தோம் என்றால், ஐந்தில் மரம் எனும் அரிய வகை மரத்தை பார்த்தோம். இந்த கோவில் முற்காலத்தில் ஐந்தில் வனமாகவே திரிந்தது, 7 மரம் கொண்ட வனமாகவே திகழ்ந்தது என்பது ஒரு மிகப்பெரிய சிறப்பான விஷயமாகும். இந்த கோவிலுக்கு நாம் செல்வோம் வாருங்கள். அதாவது வைரவன்பட்டி கோவிலில் தான் அதாவது கோயிலின் தலவரலாறை நாம் பார்ப்போம் பாருங்கள். இந்த கோவில் மிக விசேஷமாக சிற்பக்கலை வரலாற்றிற்கும் சரி, தல வரலாற்றுக்கும் சரி, விருட்ச வரலாற்றுக்கும் சரி, சிறப்பு பூஜைகளுக்கும் பலன்களுக்கும் சரி, அனைத்திற்கும் மிக விசேஷமாக பெயர் போன கோவில் என்று நாம் சொல்லலாம். இப்பொழுது நாம் பார்ப்போம். முதலில் தல வரலாற்றினை பார்ப்போம். அதாவது சிவபெருமானுடைய அகோர ரூபங்களில் ஒருவரானவர் தான் பைரவர் என்று சொல்லப்படுகின்றது. இந்த கோவிலுக்கு தலவரலாறு என்னவென்றால், அதாவது தேவர்கள் தம்பகாசுரன் எனும் அசுரனிடம் மிகவும் துன்புற்றனர். இதனால் அவர்கள் அனைவரும் என்ன செய்வர் என்றால், சிவபெருமானை வேண்டி நின்றனர் அச்சத்தினால். அப்பொழுது சிவபெருமான் அவர்களுக்கு உபாயம் கூறினார். என்னவென்றால், நீங்கள் தெற்கு நோக்கியுள்ள ஐந்தில் வனத்திற்கு சென்று என்னை வழிபடுங்கள், நான் உங்களை காப்பாற்றுகின்றேன் என்று கூறினார். அதன்படி தேவர்கள் தெற்கு நோக்கி இந்த ஐந்தில் வனத்தில் குழம்புவாக இருந்த வளரொளிநாதர் மற்றும் வரிகுடை அம்மையின் சிற்பங்களை கண்டனர். அப்பொழுது சிவபெருமான் இங்கு இந்த ஐந்தில் வனத்தில் தான் கம்பகாசுரன் எனும் அசுரனை அழித்தார். அழித்ததோடு மட்டுமில்லாமல் தனது சூலத்தினை, அசுரனை அழித்த பிறகு தனது சூலத்தினை கழுவி கொள்வதற்காக ஒரு ஊற்றை உருவாக்கினார். அதுவே வைரவ தீர்த்தம் என்று அழைக்கப்படுகின்றது. இது கங்கைக்கு சமானமாக சொல்லப்படுகின்றது. ஒரு ஊருடைய அழைத்தால் அது வைரவ தீர்த்தம் என்று அழைக்கப்படுகின்றது இந்த கோவிலின் மீது. பிறகு இந்த கோவிலின் குழம்புவாக தோன்றியவர் தான் இந்த வளரொளி, ஐந்தின் மரக்காட்டில் குழம்புவாக தோன்றியவர் தான் இந்த வளரொளிநாதரும் வரிகுடை அம்மையும். பைரவரே வளரொளிநாதர் என்று தோன்றிய மூர்த்தி தான் பைரவராக. வைரவருக்கே உகழ் சிறப்பு பெற்ற கோயில் என்பதனால் இந்த கோயிலுக்கு வைரவன் கோவில் என்ற பெயர் நிலைத்து விட்டது. அதாவது என்ன விசேஷம் என்றால், இந்த கோவிலுக்கு திருப்புத்தூர் இதற்கு அருகில் உள்ள ஊர் திருப்புத்தூர். இந்த ஊரில் உள்ள திருத்தணிநாதர் கோயிலில் உள்ள யோக பைரவரின் கோயில் பைரவரின் சிரசாக தலையாக வணங்கப்படுகின்றது. மற்றும் வைரவன்பட்டி கோயில் வைரவரின் ஹிருதயமாக வணங்கப்படுகின்றது. மற்றும் இழுப்பக்குடி கோயில் அருகில் உள்ள ஊர் இழுப்பக்குடி கோயிலில் உள்ள பைரவர் பாதபீடமாக வணங்கப்படுகின்றது என்றே சொல்ல வேண்டும். இந்த 3, அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள அச்ச பைரவர்களின் கோயில்களில் இது மிக சிறப்பான 2வது பைரவர் கோயில் ஆகும் என்றே சொல்லலாம். முதலாவதாக இருப்பது திருப்பத்தூர் யோக பைரவர் கோயில். ஓகே, இந்த கோயிலுக்கு ஐந்தில் மரத்திற்கு 2 தலவரலாறுகள் கொள்கின்றனர். ஒன்று, தேவர்கள் ஐந்தில் வனமாக இருந்த போது இந்த இடத்தில் இந்த ஐந்தில் மரப்படியில் தான் வளரொளிநாதனை வைப்பட்டு அசுரனிடம் இருந்து விமோசனம் பெற்றனர், அவனுடைய தொல்லையில் இருந்து விமோசனம் பெற்றனர் என்று சொல்லலாம். 2வதாக என்னவென்றால், நீண்ட நாட்கள் இந்த ஊரில் வசித்தோர் செட்டியார் தம்பதியினருக்கு, ஆட்சி தம்பதியினருக்கு ஒரு குழந்தை மகப்பேறு இல்லை. அப்பொழுது சிவனடியார் சித்தர் ஒருவர் என்ன செய்தார் என்றால், இவர்கள் வீட்டில் இவர்களுக்கு குழந்தை வரம் வழங்குவதில் இவர்கள் அன்னம் பாலித்து அவரை வழிபட்டனர். அப்பொழுது அந்த சித்தர் என்ன செய்தார் என்றால், தன்னிடம் உள்ள ஒரு ஐந்தில் கொடியை கொடுத்து ஒரு சிவன் கோயிலில் அருகே நட்டு வழிபடுங்கள் என்று கூறினார். அதன்படி இந்த ஆட்சி அவர்கள் என்ன செய்தார் என்றால், இந்த வளரொளிநாதன் இருக்கும் கோயில் இடத்துல இந்த ஐந்தில் கொடியை மரக்கூடிய நட்டு வழிபட்டால் அது மிகப்பெரிய மரமாக வளர்ந்து நிற்கின்றது.
இந்த கோவிலில். அதற்கு பிறகு அவர்களுக்கு குழந்தை பிறந்தது. அதனால் என்னவென்றால் இவர்களுடைய வாய்ந்தரனும் சிறுகூடல் பட்டியில் இதற்கு அருகில் ஊர் சிறுகூடல் பட்டி. இந்த ஊரில் அவர்கள் ஒரு படப்பு வீடை கொண்டு பூஜித்துக் கொண்டு வருகிறார்கள். வைரவன் கோயிலின் சிறப்பை பார்ப்போம் வாருங்கள். கல்லில் கலைவண்ணம் கண்ட கோவில் மற்றும் வனம் மிகுந்த கோயில் என்று சொல்லலாம். அதாவது இந்த கோவிலின் முழுக்க வெள்ளை கற்களாலே திருப்பணி செய்யப்பட்ட நகரத்தார் கோயில். முற்காலத்தில் பாண்டிய மன்னர்களால் கிபி 7ஆம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னர்களால் திருப்பணி செய்யப்பட்ட கோயில் கிபி 18ஆம் நூற்றாண்டு, அதாவது 1954 ஆரம்பித்து 1994 திருப்பணி செய்து முடிக்கப்பட்ட கோயில் இந்த கோவில். மிக அழகாக வெள்ளை கற்கள் மற்றும் கருங்கற்களை கொண்டு செய்யப்பட்ட கோவிலாக இது கருதப்படுகின்றது. கல்லிலே கலை வண்ணம் கண்ட கோயில் என்றே சொல்லலாம் இந்த கோவிலை. இந்த மூர்த்தி, தீர்த்தம், தலம், தலவிருட்சம் அனைத்துமே இங்கு சிறப்பான கோவிலாகும். இந்த கோவிலோட இறைவன் பேரு வளனொலி. அதாவது நம் நுழைவாயில் நுழைகின்ற போது 1916 சிற்பங்கள் இந்த கோயிலில் மேலே புதை சிற்பங்களாக விமானத்தின் மீது உள்ளன. இப்போது நாம் கோயிலுக்கு செல்கின்றோம். கோயிலுக்கு செல்லும் போது ஓம் ஸ்ரீ வைரவர் என்று எழுதப்பட்டுள்ளது. அங்கே மொத்தம் அஷ்ட பைரவரின் புதை சிற்பங்கள் வடிக்கப்பட்டுள்ளன. நாம் கோயிலுக்கு செல்லும் போது பார்க்கும் போது வெளியிலே சென்றது. அதற்கு முன்பு இடம் வலதுபுறமாக பார்த்தால் பெரிய விநாயகர் ஒருவர் காட்சி தருகின்றார். முதன்மை கடவுளான விநாயகராக காட்சி தருகின்றார், ஆணை முகத்தான். பிறகு நாம் உள்ளே செல்லும் போது இடதுபுறமாக நாம் பார்த்தால் ஒரு மிகப்பெரிய இலுப்பை மரம் இருக்கின்றது. இந்த கோயிலுக்கு எதிராக மிகச்சிறந்த ஊருணி ஒன்று உள்ளது. இதுதான் பைரவ தீர்த்தம் என்று வழங்கப்படுகின்றது. இந்த ஊருணியில் உள்ள தண்ணீர் எப்பொழுதும் ஃப்ரெஷ்ஷாக உள்ளது என்று சொல்லலாம். மிகவும் சக்தி வாய்ந்த ஊருணியாக கருதப்படுகின்றது இந்த ஊருணி. இதுவே பைரவ தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலின் இடதுபுறம் நாம் சென்றோம் என்றால் ஒரு மிகப்பெரிய இலுப்பை மரம் ஒன்று மேடையில் உள்ளது. அதற்கு அருகில் தான் இந்த சங்கூதி கருப்பர் காவல் தெய்வம் உள்ளார். இங்கே சங்கூதி கருப்பருக்கு ஒரு திண்டு வடிவில் ஒரு சிலையை வைத்துள்ளார்கள். பக்கத்தில் சோனையாசான் மற்றும் ஒரு மிகப்பெரிய வேல் கம்பு ஊன்றப்பட்டுள்ளது. அதற்கு அருகில் உள்ள கோவிலில் தான் முப்பதி கருப்பர் எனும் காவல் தெய்வம் உள்ளார். அதாவது இந்த முப்பதி கருப்பர் நகரத்தார் இந்த கோயில் கட்டுவதற்கு முன்னே இங்கே சுயம்புவாக எழுந்தருளி இருந்தார் என்று சொல்லப்படுகின்றது. உள்ளே சென்று நாம் இவரை வைப்பட வேண்டும், இந்த முப்பதி கருப்பரை. அதாவது எவ்வாறு என்றால் இந்த முப்பதி கருப்பருக்கு இந்த கோவிலில் உள்ளே சென்றிருக்கின்ற ஒரு தூண், ஒரு மிகப்பெரிய ஒரு தூண் உள்ளது. அதற்கு முப்பதி கருப்பரின் முகக்கவசம் வைத்துள்ளார்கள். கூட அருவாள், சிரத்தண்டு, கதை, கட்டை போன்றவை, சூளம் போன்றவை எல்லாம் ஊன்றி வைத்துள்ளார்கள். கீழே மரக்குரடனான பாதரட்சைகள் வைக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த ஏன் இவருக்கு திருநாமம் முப்பதி கருப்பர் என்றால் கருங்கிடா, செங்கிடா, பல நிறத்துக்கிடா அந்த 3 விட கடாக்களை பலி கொடுத்து இந்த அவருக்கு வழிபடுகின்றனர். ஒவ்வொரு இரவும் இவர் கருப்பருக்கு வழிபடுகின்றனர். ஒவ்வொரு இரவும் இந்த கோயிலில் உள்ள கோடாங்கிகள் என்ன செய்வார், பூஜாரிகள் என்ன செய்வார் என்றால் பள்ளையம் எனும் மிகப்பெரிய சோற்றினை கருப்பர் முன் படைத்து இந்த கருப்பருக்கு 3 வித கடாக்களை பலி கொடுத்து குழம்பு வைத்து இதனை கோவில் பூஜாரிகள் மட்டுமே பங்கிட்டு கொள்வார்கள். பக்தர்களுக்கு இது பிரசாதமாக வழங்கப்படுவதில்லை. பக்தர்களுக்கு சர்க்கரை பொங்கல் தான் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. கருப்பரின் பிரசாதமாக பள்ளையம் எடுத்து மீதி சோற்றினை அவர்கள் குழி தோண்டி புதைத்து விடுவார்கள். இதற்கு பெயர் தான் பள்ளையம் இடுதல் என்று பெயர். கடா சோற்றினை. இதற்கு பிறகு நாம் கோவிலில் நுழைகின்றோம். வாசலில் மிக அழகாக கொடுங்கையின் மங்கைகளின் சிற்பங்கள் மிக அழகாக கல்லில் செதுக்கப்பட்டுள்ளன. இது ஒரு மிகப்பெரிய கலை வண்ணம் என்றே சொல்லலாம். நேரடியாக நாம் உள்ளே நுழைகின்றோம். உள்ளே நுழையும் போது மேலே விதானத்தில் பார்க்கும் போது வைரவரின் சிற்பம் மூலிகை வண்ணத்தினால் மிக அழகாக வர்ணம் தீட்டப்பட்டுள்ள ஒன்று வைக்கப்பட்டுள்ளது வைரவர் கோவிலில். அடுத்தது கொடிமரம் தாண்டி நாம் நந்தி மண்டபம் செல்கிறோம். இந்த நகரத்தார் நந்திக்கும் சிறப்பு வைப்பாடு செய்பவர்கள். நந்தியை சிவ வைப்பாட்டில் திளைத்த நகரத்தார்கள் சிவ பக்தர்கள் ஆவார்கள். அவர்கள் இந்த கோவிலில் நந்திக்கு மிக அழகாக 4 தூண்களுடன் கூடிய ஒரு கருங்கல் மண்டபத்தை அமைத்து நந்தியை மிக சிறப்புற அமர செய்து வனரொலிநாதரை நோக்கி இருக்குமாறு செய்துள்ளனர்கள். மற்றும் இந்த கோவிலுக்கு நாம் நேரே செல்கின்றோம். நேரே சென்றால் மூலவர் வளரொலிநாதரை நாம் பார்க்கின்றோம். இந்த வளரொலிநாதரை நாம் பார்க்கும் போது இதற்கு முன்பாக மொத்தம் 12 தூண்கள் உள்ளன இந்த கோவிலில். இந்த 12 தூண்கள் 12 ராசிகளை குறிக்கின்றன. அதற்கு ஒன்று சேந்தன் செட்டியார் என்பவர் இந்த கோயிலுக்கு திருப்பணி செய்த சேந்தன் செட்டியாரின் சிற்பம் உள்ளது. அதில் அவர் தலையில் தலைப்பாகை, கழுத்தில் உருத்திராக்க மாலைகள் மற்றும் கையில் தோல் வளையங்கள், கடக்கம்
தோல் வளையை கடகம் போன்றவை எல்லாம் அணிந்து காதில் குண்டலம் அணிந்து சிவப்பழமாக இருக்கும் அற்புத சிற்பம் வடிக்கப்பட்டுள்ளது இந்த கோவிலில். நேரே நாம் பார்க்கின்றோம் மூலஸ்தானத்தில் சிவனுக்கு முன் தட்டொலி வைக்கப்பட்டுள்ளது. நேரே நாம் உள்ளே பார்க்கின்றோம் மூலவர் சுயம்புலிங்கமாக வளரொலிநாதர் உள்ளார். இவருடைய லிங்கத்தின் மேல் தலையில் பிரம்மசூத்திர கோடுகள் உள்ளன. மிக மிக அரிய வகை சிற்பமாகும். வெளியிலே துவார விநாயகர், வலது புறமாக துவார விநாயகர், இடது புறமாக பீட வடிவில் ஆகாச பைரவர் உள்ளார். இப்பொழுது வளரொலிநாதரனுடைய இடது புறமாக நாம் பார்த்தோமாகினால் வைரவர் என் சன்னதி உள்ளது. வைரவர் தான் இங்கே பிரதான தெய்வமாக கருதப்படுகின்றார். அதாவது சற்று உக்கிரகமான ஆங்கார தோற்றத்துடனே இந்த பைரவர் காணப்படுகின்றார். அதாவது எப்படி என்றால், இவர் தலையில் அக்னி கிரீடம் ஒன்று உள்ளது. அக்னி கிரீடம் என்ற சிற்ப வடிவில் உள்ளது. கீழே பத்ம கிரீடத்தின் மீது பைரவர் அமர்ந்துள்ளார். இவருடைய கொடுங்கையின் மீது பல ராமர் 7 மராமரங்களை குலைக்கும் சிற்பமாறு அமைந்துள்ளது. மற்றும் கொடுங்கை பூதங்கள் போன்றவை எல்லாம் பல சிற்பம் அழகாக அமைந்துள்ளனர். வளரொலிநாதர் சன்னதிக்கு மேலே கஜலட்சுமியின் சிற்பம் மிக அழகாக வடிக்கப்பட்டுள்ளது கல்லிலே. பைரவருடைய சன்னதி வெள்ளை கல்லை கொண்டு வடிக்கப்பட்டது என்றே சொல்லலாம். பைரவர் சன்னதியில் நாம் பார்க்கின்றோம், பைரவர் ஒரு கையில் ஆடும் நாகம், இந்த கையில் அக்னி, இந்த கையில் ஒரு கையில் பூலம், இன்னொரு கையில் கபாலம் போன்றவற்றை எழுந்தருளியுள்ளார். குறிப்பாக இன்னொரு தலையில் அக்னி மகுட ஜுவாலரி கிரீடத்துடன் எழுந்தருளியுள்ளார். கோரை பற்கள் இங்கே நிர்வாணமாக எழுந்தருளியுள்ளார். மாம்பை ஆடையாக பூவுலாக யக்னோபவிதமாக தரித்துக் கொண்டு நிர்வாண கோலத்தில் உள்ளார் இந்த பைரவர். குறிப்பாக பைரவருக்கு இங்கு இன்னொரு சிறப்பு என்னவென்றால் கோரை பற்களுடன் உள்ளார். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக பைரவருடைய நாகம் வாகனம் நாயாக இருக்கும். நாய் எப்பொழுதுமே இடதுபுறம் திரும்பிதான் இருக்கும். இந்த கோயிலில் வலதுபுறம் திரும்பியவாறு உள்ளது பைரவரை பார்த்து. ஆக பைரவர் இந்த கோயிலில் மிக விசேஷமாக செயல்படுகின்றார். இன்னொன்று, இந்த கோயிலுடைய துவாரபாலர்களை நாம் பார்த்தோம் என்றால் வளரொலிநாதர் சன்னதியில் அவர்கள் சிம்மத்தின் மீது கால் வைத்துள்ளார்கள். இது இன்னொரு அரிய வகை சிற்பமாகும். அடுத்ததாக நாம் பார்க்கின்றது அம்மன் வடிவுடை அம்மன் சன்னதி இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளது. பைரவர் சன்னதிக்கு அடுத்ததாக இங்கே அம்மன் இச்சாசக்தி துவாரசக்தி என்ற துவாரபாலகா தேவியர்கள் சன்னதியில் அம்மன் மிக அழகாக கையில் தாமரை மலர் ஏந்தி கொண்டு இடுப்பில் கீழே வைத்துக் கொண்டு பத்ம பீடத்தின் மீது அமைந்திருக்கிறார். அம்மன் திருநாமம் வடிவுடை அம்மையாகும், சுயம்பு மூர்த்தி. அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது நாம் கோயிலுடைய சிற்ப கலைகள் மற்றும் சன்னதிகளை எல்லாம் பார்ப்போம் வாருங்கள். இந்த கோவில் அது மட்டும் இல்லாமல் பல பல விசேஷங்கள் உள்ளன. என்னவென்றால் 60 தெய்வ நால்வர்கள் மற்றும் 63 மிக அழகாக வடிக்கப்பட்டுள்ளனர் சிற்ப கலைகளில். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் கஜலட்சுமியின் சிற்பம் மிக அழகாக வடிக்கப்பட்டுள்ளது ஒற்றை கல்லில். அப்புறம் ஆறுமுகரின் சிற்பம் மிக அழகாக வடிக்கப்பட்டுள்ளது. பின்னாடி கண்ணாடி வழியாக 6வது முகத்தை நாம் பார்க்கலாம். அதற்கு பிறகு வளரொலி விநாயகர் என்ற விநாயகர் சிவனுக்கு இடதுபுறமாக உள்ளார். மிகப்பெரிய விநாயகராக இவர் உள்ளார். இந்த பக்கம் வளரொலி சுப்பிரமணியர் என்ற பெயர் மயில் வாகனத்துடன் அமர்ந்துள்ளது. இருவருக்கும் 3 மற்றும் மயில் மிக அழகாக அமைத்துள்ளார்கள். பிறகு இந்த கோயிலில் வளரொலிநாதத்தின் பிரகாரத்தை வலம் வரும் போது நாம் பார்க்கின்றலாம். அதாவது என்னவென்றால், இங்கே எப்படி என்றால், ராமர் ஹனுமனை வணங்கும், ராமர் தன் கைகூப்பி ஹனுமனை வணங்கும் சிற்பம் உள்ளது. ஆஞ்சநேயர் வீராஞ்சநேயராக காட்சி தருகின்றார். இதனை கம்பராமாயணத்தை ஒட்டி கொண்டு அமைத்துள்ளார்கள் நகரத்தார்கள். கம்பராமாயணத்தின் கம்பனின் மூல ஆதாரத்தை கொண்டு நன்றி தெரிவிக்கும் பொருட்டு இது வேறெங்கும் காண முடியாத அரிய வகை சிற்பம். அது மட்டும் இல்லாமல் இப்படியே இந்த பைரவர் சன்னதியுடைய பிரகாரத்தை வலம் வந்து கொண்டிருக்கும் போது அங்கேதான் இந்த கோயிலின் தலைமைச்சமான ஐந்தில் மரம் கருங்கல்லில் வடிக்கப்பட்டுள்ளது. நாம் போன வீடியோவிலே பார்த்தோம். கீழே நாகலிங்க பிரதிஷ்டையுடன் செய்யப்பட்டுள்ளது 7 ஐந்தில் மரம். பிறகு இந்த கோயிலின் வேற என்ன விசேஷங்கள் என்று நாம் பார்த்தால், இந்த கோவிலுடைய கற்கள் எல்லாமே பார்த்தோம் என்றால் ஒரு விதமான என்ன சொல்கிறது, கருங்கல் திருப்பணி, ஒரு விதமான பிரவுன் பாலிஷ் கற்கள் என்றே சொல்லலாம். அதாவது அங்கே என்ன இருக்கிறது என்றால், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம், கண்ணப்ப நாயனார் சிற்பம், அப்புறம் வீரபத்ரர், பள்ளியறை அருகிலுள்ள அகோர வீரபத்ரர் மற்றும் கைகளில் வீர ஏந்தி இருக்கும் வனிதை, அப்புறம் வேற வீரபத்ரர், மன்மதன், ரதி, அப்புறம் வேற என்ன சிற்பங்கள் போன்ற சிற்பங்கள் கண்ணை கவர்கின்றன. இவை அனைத்தும் வெள்ளை கல்லில் வடிக்கப்பட்டுள்ளன. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் உள்ள சண்டிகேஸ்வரர் மிக மிக விசேஷமான மூர்த்தி. இவருடைய விமான தடம் என்பது நகரந்தார் கல்லின் கலை வண்ணத்தின் சிற்பம் வியப்புக்குரியது என்று நாம் சொல்லலாம். எப்படி என்றால், குன்றக்குடி அருகிலுள்ள ஊரான கம்பனூர் என்னும் மலையிலிருந்து மலையடிவாரத்தில் ஒற்றை கல்லில் எடுத்துக் கொண்டு வைக்கும் மிக ஒற்றை கல் விமானத்தில் சண்டிகேஸ்வரருடைய சன்னதி வடிக்கப்பட்டது. ஒற்றை விமானத்துடன் அப்படியே மகாபலிபுரம் குடவரை கோயில் போன்று
குடவரை சண்டிகேஸ்வரர் கோயில் வைப்பட அமைக்கப்பெற்றுள்ளது. ஒற்றைக்கல் விமானத்துடன் முழுக்க முழுக்க கருங்கல் திருப்பணி. உள்ளே உள்ள சண்டிகேஸ்வரர் 4 கரங்களுடன் அருள்கிறார். பொதுவாக சண்டிகேஸ்வரர் தனது ஒரு கையில் மழுவும் 2 கையை தனது தொடையின் மீது வைத்துக் கொண்டுதான் அருள். இங்கே 4 கரங்களுடன் அருளுகின்றார் மழு பாசமத்தத்துடன். இந்த சண்டிகேஸ்வரர் சிலை சிவகங்கை மாவட்டம் நாச்சியாபுரம் அருகில் உள்ள கடம்பனூர் எனும் மலையிலிருந்து கொண்டு செய்யப்பட்ட அற்புத சிற்பமாகும். மற்றும் இந்த கோயில் உள்ள வேறொரு சிற்பங்கள் ரண வீரபத்ரர், அதாவது தட்சனுடைய தலையை துண்டிக்குமாறு இருக்கக்கூடிய வீரபத்ர சிற்பம், காலசம்கார மூர்த்தி மற்றும் வெவ்வேறு புடைப்பு சிற்பங்கள் கஜசம்காரர், ராமர், நரசிம்மர், இரண்யவதம் போன்ற சிற்பங்கள் இந்த கோயிலை மெருகூட்டுள்ள. சரஸ்வதி, ரதி, மன்மதன், கொடுக்கை சிற்பங்கள் மற்றும் இந்த கோவிலில் நாம் பார்த்தோம் என்றால் மேல் விதானத்தில் உள்ள கருங்கல்லின் நாதன தங்கிலி போற்றத்தக்கது வியக்கக்கூடிய சிற்பமாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் நாம் பார்த்தோம் என்றால் இன்னும் பல்வேறு சிற்ப கலைகள் உள்ளன. அதாவது என்னவென்றால் இன்னொரு பகுதியில் திருமாலின் சிற்பம் வைக்கப்பட்டுள்ளது மிக அழகாக. கோவிலின் கோத்த பிராகாரத்தில் தட்சிணாமூர்த்தி தனது இன்னும் மிக அழகாக வடிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறு என்றால் இந்த தட்சிணாமூர்த்தி ஆலமரத்தின் மீது ஒரு பக்கமும் மிக அழகாக துவாரத்துடன் வடிக்கப்பட்டுள்ளார். கீழே தட்சிணாமூர்த்தி அமர்ந்துள்ளார். பக்கத்தில் முனிவர்கள் அழகாக அமர்ந்துள்ளார்கள். அதாவது யார் என்றால் சனகாரி முனிவர்கள் அந்த கோயில் தட்சிணாமூர்த்தியுடனே இருப்பார்கள். இங்கு அத்ரி, பிருகு, வசிஷ்டர், ஜமதக்னி போன்ற முனிவர்களை வைத்து மற்றும் மரத்தினால் ஆன 7 சப்தஸ்வர தூண்களை படித்து கீழே 2 பக்கம் சிம்மங்கள் இருக்கும்படி செய்துள்ளார்கள். மற்றும் இந்த கோயிலோட அபிஷேக நாதன் துவாரத்தை பார்த்தால் சிம்மத்தின் பற்கள் மிக கோடையாக அழகாக அமைந்துள்ள அதன் மையாக அபிஷேக தீர்த்தம் வெளியேறுகிறது இந்த கோயிலின் மையாக. அது மட்டும் இல்லாமல் பிராகாரத்தில் மற்றொரு தெய்வங்களான லிங்கோத்பவர், அண்ணாமலையார் மற்றும் பிரம்மா போன்ற தேவதைகள், அப்புறம் கோஷ்ட நர்த்தன விநாயகர் போன்ற தேவதைகள் அமைக்கப்பட்டுள்ளனர். மிக மிக விசேஷமாக அமைக்கப்பட்டுள்ளது இந்த கோயிலில். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் வேறு சிற்பங்கள் என்று பார்ப்போம் என்றால் காலசம்காரனின் சிற்பம் மிக அழகாக உள்ளது. கொடுங்கையை சுற்றியுள்ள ராமர், வேறென்ற வீரபத்ரர், ரதி, மன்மதன் மற்றும் நடராஜருடைய பள்ளியறை மிக அழகாக வடிக்கப்பட்டுள்ளது. இங்கே செப்பு திருமேனியான நடராஜர் உள்ளார் இந்த கோயிலில். மற்றும் இந்த கோயிலுள்ள வாகனங்களும் ஒவ்வொன்றும் ஒரு அழகாக உள்ள ஒரு அதிகாரநந்தி வாகனம் மிகவும் சிறப்பாக உள்ளது. அது மட்டும் இல்லாமல் கோவில் பிராகாரத்தை வலம் வரும்போது கோயிலின் தலைமைச்சமான 7 அழுத்தின் மரத்தை காண்கின்றோம். அதாவது நகரந்தாரிகள் ஒரு மரபாக உள்ளது. அதாவது ஒரு மரம் இருக்கிறது என்றால் அது கருங்கலில் மேடை கட்டி வைப்படுவார்கள். அழுத்தில் விருட்சம் கருங்கல் மேடை கட்டி வைப்படப்பட்டு பத்திரமாக பாதுகாக்கப்படுகின்றது. பட்டு போனாலும் இன்னும் கூட சில கோவில்கள் அவை பட்டு போய்விட்டால் அது அந்த தலவிருட்சத்தை கருங்கல் சிற்பமாக வடித்து வைப்படுவார்கள். இதற்கு உதாரணமான கோவில்கள் என்னவென்றால் நகரத்தாரின் கோவில்களில் என்னவென்றால் வைரவன்பட்டி, இழுப்பக்குடி மற்றும் கீழ்ச்சீவன்பட்டி போன்ற கோவில்களாகும். இந்த கோவில்களில் கருங்கலில் தலமர விருட்சத்தை வைப்படுகின்றார்கள். வேறு விசேஷம் என்னவென்றால் இந்த கோவிலின் பக்கத்திலே ஊருணி உள்ளது. தாமரை குளம் போன்றவை, தடாகம் போன்றவை உள்ளது. இந்த கோயிலில் 7 அழுந்தில் மரம் மிக மிக சிறப்பானது. இந்த கோவிலில் உள்ள வைரவரே சிறப்பான மூர்த்தி ஆவார். இவருக்கு சில சிறப்புகள் சொல்லப்படுகின்றன. அதாவது எப்படி என்றால் தனிக்கிரக தோஷம் நீங்குவதற்கு இவருக்கு துலாபாரம் செய்யப்படுகின்றது. மற்றும் இவர்களுக்கு தேய்பிறை அஷ்டமியில் வனமாலை சாற்றப்படுகின்றது. மற்றும் இவருக்கு சக்கர பொங்கல் நைவேத்தியம் மிக மிக விசேஷம். அது மட்டும் இல்லாமல் பைரவருக்கு பிடித்தது சந்தன காப்பும் ஆகும். மற்றும் இந்த கோயில் உள்ள பைரவருக்கு விசேஷ நாட்களில் தங்க கவசம் சாற்றுகிறார்கள். மற்றும் சில அஷ்டமி நாட்களில் தேய்பிறை வெள்ளி அங்கி போர்த்தப்படுகின்றது. மற்றும் சாதாரண நாட்களில் வெள்ளி கவசம் சாற்றப்படுகின்றது. பைரவர் கையில் தக்க சூலம் வைத்துக் கொண்டுள்ளார். பைரவர் கீழே அவருடைய வெள்ளியினாலான பாதரட்சைகள் வைக்கப்பட்டுள்ளன. மற்றும் இந்த கோவிலை பற்றி சொல்லிக்கொண்டே போக வேண்டும் என்றால் இந்த பைரவருக்குரிய சிறப்புகளை மட்டுமே பார்ப்போம். 21 தேய்பிறை அஷ்டமிகள் இந்த பைரவரை வைப்பட்டால் நினைத்தவை நிறைவேறும். மற்றும் 9 பைரவருக்கு 9 நெய் தீபம் ஏற்று அதில் சிகப்பு துணியில் மிளகை விட்டு வைப்பட்டால் எதிரி தொல்லை, கடன் தொல்லைகள் நீங்கும். பைரவருக்கு உரியது செந்தாமரை, அரளிப்பூ மாலை, வில்வ மாலை இவற்றையும் எல்லாம் சாற்றி, அது மட்டும் இல்லாமல் அவருக்கு செவ்வந்தி பூ, பிச்சிப்பூ போன்றவற்றெல்லாம் அர்ச்சனை பண்ணால், செவ்வரளி போன்றவற்றெல்லாம் அர்ச்சனை செய்வதால் பைரவருக்கு உகந்ததாகும். இவர் வழிபட்டால் தனிக்கிரக தோஷம் நீங்கும். இங்கே துலாபாரமும் செய்யப்படுகின்றது.
இந்த பைரவரை சந்தான பிராப்திக்காக இந்த கோவிலில் உள்ள ஐந்தில் இந்த கோவிலில் உள்ள அதாவது வைரவ தீர்த்தத்தில் நீராடி மற்றும் இந்த 7 மரத்தை வைப்பட்டு வைரவரை வைப்பட்டால் சந்தான பிராப்தி கைகூடும். அதே போன்று இந்த வைரவ தீர்த்தத்தில் நீராடி 7 மரத்தை வைப்பட்டு வைரவரை வைப்பட்டால் இவருக்கு வாயுவில் பல வளங்களை கொடுப்பார். மற்றும் இந்த கோயிலில் நெல்லி மரமும் ஒருவித விருட்சமாக அருமையாக விருட்சமாக இருக்கின்றது. இந்த நெல்லி மரத்துடன் என்ன விசேஷம் என்றால், இந்த கோயிலுடன் நெல்லி மரத்தின் காய்களை நெல்லிக்காய்களை பறித்து வைரவ தீர்த்தத்துடன் சேர்ந்து அறிந்தால் நாய்க்கடியின் விஷம் குணமாகும் என்றே சொல்லலாம். ரேபியஸ் வியாதி. ஆக இத்தனை சிறப்புகளை கொண்ட இந்த வைரவன்பட்டி கோயிலுக்கு நீங்கள் ஒரு முறையாக சென்று வாருங்கள். நகரத்தார் கோயில் ஒன்றான சிற்பக்கலை மற்றும் மூர்த்தி சிற்பக்கலை தரவரலாறு மற்றும் இந்த கோவில் மூலிகை வண்ண சிற்ப ஓவியங்கள் மிக விசேஷமாக வரையப்பட்டுள்ளன. அதாவது மாணிக்க வாசகர் ஓவியங்கள், ராமாயண சிற்பங்கள் போன்றவை எல்லாம் மிக அழகாக வரையப்பட்டுள்ளன என்று சொல்லலாம். ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கு சென்று விட்டு வாருங்கள். பல முக்கியமாக உங்களுக்கு வாயுவில் சகல வளர்த்து கொடுப்பார் இந்த வைரவன். நன்றி, வணக்கம்.